வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அப்படின்னா வெறும் ஸ்டாக்ஸை மட்டும் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நார்மலாக நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கிரியேட் பண்ணால் அதில் ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கிற மாதிரியே நம்ம செட் பண்ணணும், கோல்டு இருக்கிற மாதிரியே செட் பண்ணணும், அதே மாதிரி ஈக்விட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணி செட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்கம்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்டு இன்கம் வர்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, கோல்டு பீசஸ் இருக்குது, கோல்டு லோன் கம்பெனிஸ் இருக்குது, கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாவே நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்குது, அதாவது பிலோ 40 அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் ஒரு 60% மேலேயே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 60 அந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபிக்ஸ்டு இன்கமையும் அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். 50% அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஸோ அவங்களோட கேஷ் ஃப்ளோவை பொறுத்து தான் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஃபிக்ஸ்டு இன்கம் எவ்வளவு இருக்கணும், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத செட் பண்ண முடியும். கேஷ் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்க ஈக்விட்டிலேயே டோட்டல் ஹோல்டிங்ஸையும் வச்சுக்கலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த வீடியோல ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் ஆகட்டும், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எல்லாம் எது பெஸ்ட் அப்படிங்கறத பத்தி தான் இதை டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் 2025 என்ன டார்கெட் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதையுமே அவ்வளவு எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுனுங்கிறது ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே பாசிட்டிவா போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது கோல்டோட பிரைஸ்ல எந்த ஒரு ஃபாலும் கிடையாது. இப்போ கோல்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸை கொஞ்சம் குறைச்சதுனால குறைஞ்சிருக்கே வரைய கோல்டு பிரைஸ்ல எந்த ஒரு கிடையாது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜா நம்ம ஒரு 11 to 12% டெஃபினட்டா நீங்க லாங் ரன்ல இது ரிட்டர்னை கொடுக்கும். இது 2 இயர்ஸ்ல கொடுக்குமா இல்ல 5 இயர்ஸ்ல கொடுக்குமான்றது நம்ம இது நீங்க 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா 12% கேரண்டியா கோல்டு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்ஃபிளேஷனை பீட் பண்ற அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே சாவரின் கோல்டு பாண்டை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் மேபி லாக்கிங் பீரியட் இருக்கு அப்படின்னா நீங்க லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெறும் 500 ரூபா 1000 ரூபா அந்த அமௌண்ட் இருந்தாவே போதும். நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திருக்கோம். இதே மாதிரி கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ஸ்டாக் ரிட்டர்னும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டைட்டன் இருக்கு, கல்யாண் இருக்கு, தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இருக்கு. டைட்டன் இப்ப கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் 3200 ரூபாய்க்கு கீழே போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்க ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். கல்யாண், தங்கமயில் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப டைட்டனை கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. சாவரின் கோல்டு பாண்டு, கோல்டு பீஸை பத்தி நம்ம கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கோல்டு லோன் கம்பெனிஸ் மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு. இதையுமே நல்லா எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பியூரா கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு பீஸுக்கு சாவரின் கோல்டு பாண்டை கன்சிடர் பண்ணுங்க. இது கோல்டுலயே இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கோல்டு லோன் கம்பெனிஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம பியூரா கமோடிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாமே கோல்டுல கூட இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்க டோட்டலா உங்க போர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜ்ல ஒரு 10% நீங்க கோல்டுக்கு அலோகேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 8% வரைக்கும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிமைனிங் 2% சில்வர்ல கூட அலோகேட் பண்ணுங்க. ரெண்டுமே லாங் டேர்ம்ல நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ற கமோடிட்டிஸ் தான். ஸோ இந்த மாதிரி கமோடிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ETF பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் டாடா கோல்டு ETF, அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கோல்டு பீஸ் நிப்பான் இந்தியா வருது. இதை பத்தியும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடியது தான். உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% ஆச்சு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க உங்களோட வெயிட்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூவா எப்படி அண்டர் வேல்யூவா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயே பாத்தீங்க அப்படின்னா 1 lakhல இருந்து 1 crore வரைக்கும் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, இவ்வளவு ஒரு ஹியூஜான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றப்ப எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஸ்டாக்
ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பிஇ, ஏர்னிங் பர் ஷேர், புக் வேல்யூ ரேஷியோ, அதர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணி பை பண்ணுறது, இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா வகையிலும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னாவே நம்ம வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரியேட் பண்ணுறத பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறத விட ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம எஃபெக்டிவான ரிட்டர்னை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேஷனில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் மார்க்கெட்டுக்கு வர்றத பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் டீட்டெயிலாகவே நம்ம ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது என்னோட ஹோல்டிங் ஸ்டாக்ஸும் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த 25 ஸ்டாக்ஸும் வந்து நம்ம வந்து எஃபெக்டிவான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது எல்லா வகையிலையும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னா வெறும் ஈக்விட்டிஸ் மட்டும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஈக்விட்டிஸ் ஹோல்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 60 to 70% வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ரிமைனிங் வந்து ஒரு 20% வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் வர்ற டூல்ஸ், அதாவது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட், ETF இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரிமைனிங் ஒரு 10% வந்து கோல்டு இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி தான் அதர் மெத்தடை விட நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலும் ஈக்விட்டி தான் வந்து ஒரு ஹெவியான லாஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க போர்ட்ஃபோலியோ வந்து எப்பயுமே வந்து ஒரு மிக்ஸ்டு டூலாக இருக்கணும். ஃபிக்ஸ்டு இன்கமும் இருக்கணும், ரெகுலர் இன்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு growth இருக்கிற ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு SIP அப்படின்னா நம்ம வந்து இதில் எல்லா இதுலையும் வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சு கொஞ்சம் உங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட தேவை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஈக்விட்டிஸில் வச்சிருக்க கூடாது. ஓரளவுக்கு வந்து ஒரு மிக்சடாக வச்சிருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.